காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து திருவாரூரில் மக்கள் நல கூட்டணியினர் தற்போது போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதுகுறித்து வைகோ செய்தியாளர்களிடம் பேசி வருகிறார். பார்க்கலாம். மழையிலும் கரைந்து செல்லாத வீரர்களின் கூட்டமாக அன்றைக்கும் கண்டேன். இந்த அனல்வாயும் வெயிலிலும் நீங்கள் நிற்கிறீர்கள். கொஞ்சம் கூச்சமாக இருக்கிறது. நாங்கள் நிழலில் நின்று பேசுகிறோம், நீங்கள் வெயிலில் நிற்கிறீர்கள். அதனால் தான் உங்களோடு சேர்ந்து முழக்கமிடுவதற்காக நாங்கள் அங்கே வந்தோம். நான் ரவிக்குமார் உள்ளிட்ட சகோதரர்களிடம் அங்கே போய் பேசலாமா என்றும் தொலைவிலே இருப்பவர்களுக்கு தெரியாது என்று கூறினார். இன்னும் சற்று நேரமானால் நமக்கு பசிக்க ஆரம்பித்துவிடும். அதிக நேரம் வெயிலில் இருந்தால் மயக்கம் வந்துவிடும். ஆனால் இன்றைக்கு நம்மை சூழ்ந்திருக்கின்ற அபாயம் நெருப்பு மணலாக இந்த பூமி மாறி சென்னல் வயல்கள், செழுங்கரும்பு தோட்டங்கள், வாழை தோப்புகள், தென்னந்தோப்புகள் எல்லாம் அடியோடு அழிந்து ஒரு காலத்திலே இங்கே காவிரி பாய்ந்ததா என்று சந்தேகப்படுகிற அளவுக்கு இந்தியாவில் எதிர்காலத்தில் பாலைவனமாகின்ற பகுதிகளில் ஒன்றாக இந்த காவிரி டெல்டா மாறக்கூடிய அபாயம் இருக்கிறது என்ற எச்சரிக்கையையும் மனதிலே கருதித்தான் நாம் இங்கே கூடியிருக்கிறோம். 2 நாட்களில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நம்முடைய 4 கட்சிகளினுடைய மாவட்ட செயலாளர்களும் முன்னோடிகளும் வெகு திறம்பட இந்த ஏற்பாட்டை செய்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாற்றியிருக்கின்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் முத்தரசன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முன்னோடிகள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தோழர் பழனிசாமி, வீரசேனன், முன்னாள் எம்பி செல்வராஜ், திருவாரூர் மாவட்ட செயலாளர் செல்வராஜ், தஞ்சை மாவட்ட செயலாளர் திருஞானம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தோழர் உலகநாதன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே இங்கே உரையாற்றிய அக்கட்சியினுடைய விவசாயிகள் அமைப்பினுடைய தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான பாலகிருஷ்ணன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாரிமுத்து, தோழர் மாவட்ட செயலாளர் திருவாரூர் நாகராஜன், நாகை முருகையன், தஞ்சை மனோகரன், தஞ்சை நீலமேகம், திருவாரூர் சுந்தரமூர்த்தி, திருவாரூர் குமாரராஜா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே இங்கே உரையாற்றிய பொதுச் செயலாளர் சகோதரர் ரவிக்குமார்.